ஹாய் எவரிவன். இன்னைக்கு நம்ம ரிப்பேர் லேப்ல என்னென்ன மாரி எக்யூப்மென்ட்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் இந்த எக்யூப்மென்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய செட்டப்ங்கிறது நான் முக்கியமா கிரியேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நான் இப்ப ஃபோக்கஸ்டா வந்துட்டு ஆன்லைன் வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் வந்துட்டு இந்த மாரி செட்டப் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு டாப் ஆங்கிள், ஒரு கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பிளஸ் வந்து என்னால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். இங்க ஒரு இது ஓப்பன் பண்ண முடிஞ்சா, அதே மாரி இங்க ஒரு விண்டோ என்னால ஓப்பன் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன்காண்டி தான் வச்சிருக்கேன். மொபைல் சர்வீஸ் உள்ள எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். மைக்ரோஸ்கோப் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டூலு. ஆனா, அதில எதுக்கு நான் எஸ்ஓபி டாப் சூஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான முக்கியமான ரீசன் இருக்குங்க. ஒலிம்பஸ்ன்னு ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இருக்கிறது தெரியும்னு நெனைக்கிறேன். அது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஹையர் எண்ட் மாடல்ஸ். ஆனா வந்துட்டு அது ரொம்ப பிரைஸ் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 2 லேக்ஸ் அந்த மாரி நம்ம போனா தான் வந்துட்டு வாங்க முடியும். அதில உள்ள லென்ஸ் வந்து இதில யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்த ரீசன்ஸ்னால தான் அந்த எஸ்ஓபி டாப் வந்து சூஸ் பண்ணேன். இதில உள்ள சிடிவி லென்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நார்மலா 0.5 லென்ஸ் தான் போடுவாங்க. ஆனா நான் இதில 0.35 லென்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு லைவா கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். பிளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆன்லைன் வீடியோஸுமே போட்டுட்டுருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து வைடரான ஆங்கிள் வந்து தேவைப்படும். இந்த ஃபுல் லென்த்துமே எனக்கு வந்து கவர் பண்ற மாரி இருக்கணும். 0.5 வந்து கொஞ்சம் ஷ்ரிங்கா தெரியும். அது வந்து என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து ஒவ்வொரு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். லேப்டாப்ல ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய பிரச்சனை இருக்கு. அதனால 0.35 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வைடரா கவர் ஆகுறதுனால எனக்கு வந்து அது பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதில்ல. நான் இதில கான்சன்ட்ரேட் பண்ணா மட்டும் போதும். வொர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணா மட்டும் போதுமா இருக்கு. இது வந்து ஒரு நார்மல் 4K கேமரா தாங்க. பட் இத நான் சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இதுல வந்து ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கு கண்ணு வலிக்குதுங்கும்போது, நான் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியா வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு மத்த கேமராலாம் கொஞ்சம் டல்லா தெரியும். ஆனா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பிரைட்னஸ் காலிபிரேட் ஆகி நான் நார்மலா தெரியும். மைக்ரோஸ்கோப் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, நான் பூம் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன்னா, நான் சாண்ட்விச் போர்ட் ரீபால் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் நவுத்திட்டு யூஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் பெட்டரா தெரியுது. அதனால நான் சம்டைம்ஸ் வந்து மைக்ரோஸ்கோப்ப நவுத்திருவேன். இதே பூம் ஸ்டாண்ட் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மைக்ரோஸ்கோப்ப நவுத்துறது. அதனால தான் ஒரு பூம் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்றேன். நீங்க நார்மல் ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹாட்டர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, நான் குயிக்கோட 861DW யூஸ் பண்றேன். இது எதனால யூஸ் பண்றேன்னா, அ ஹீட்டா இருக்கட்டும் அண்ட் ஏரா இருக்கட்டும், எப்பயுமே வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் கேலிப்ரேஷனுமே நம்மளால பண்ணிக்க முடியும். அந்த ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இத சூஸ் பண்ணேன். அண்ட் ப்ளோயர்லயுமே நான் இன்னொரு விஷயம் பண்ணி வச்சிருக்கேங்க. அது எனக்கு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதனால நான் சொல்றேன். ஹாய் குயிக் செட் சேனல் 1 அந்த மாரி சேனல் செட் பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ப்ரீஹீட் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் ஹீட் குடுப்போம். அந்த டயத்துல நம்ம ப்ளோயர் எடுத்துட்டோம்னா, அந்த இடத்துல ப்ரீஹீட் கம்மியாயிரும். நம்ம இதில சொல்லம்போது டக்குனு ப்ரீஹீட்டோடயே சேர்த்தி நம்ம வந்துட்டு டக்குனு வந்து கழட்டிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நான் யூஸ் பண்றதுனால நான் சொல்றேன். சால்டரிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, நான் சுகானோட T26D யூஸ் பண்றேங்க. இது யூஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, JBC பிட் சப்போர்ட் பண்ணக்கூடிய லோ காஸ்ட்டான, பெஸ்ட்டான சால்டரிங் ஸ்டேஷன். அதுக்காண்டி தான் முக்கியமா யூஸ் பண்றேன். JBC பிட் சப்போர்ட் பண்ணும். JBC பிட் எதனால யூஸ் பண்றேன்னா, இது வந்து ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். நீங்க எடுத்த உடனே ஹீட் ஆகுறது மட்டும் இல்ல. அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து இத அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அந்த ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் நான் இத யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மல் கேமரா பார்த்தீங்கன்னா, சீக்கோட தெர்மல் கேமரா. ஆ நான் இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இது வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருந்துச்சு. ஆனா, இப்ப நீங்க இது வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இதோட இப்ப பெஸ்ட்டான டூல் வந்து வந்திருக்கு. இன்ஃபீரியர் P2 Proன்னு இருக்கு. அது நீங்க வாங்கிக்கலாம். நான் வாங்கும்போது இது பெஸ்ட்டா இருந்ததுனால இத நான் வாங்குனேன். அண்ட் கூடிய சீக்கிரமே இதோட கம்பேரிசன் இன்ஃபீரியாரிட்டி P2 Proவும் சீக் தெர்மல் கேமராவோட கம்பேரிசனுமே நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்றேன். மொபைல் சர்வீஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இதோட ஈஸி டேட்டாவோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது ஒரு டயத்துல வந்துட்டு Oppo, Vivo லாக்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சிப்ப ரிலீவ் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் வந்து இப்ப யூஎஃப்எஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி இருந்த யூஸ்ஃபுல்லோட இப்ப வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இப்பயுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு வேளை யூஎஃப்எஸ் அடாப்டர் வாங்குற மாரி இருந்தீங்கன்னா, இந்த அடாப்டர் 4 இன் 1 அடாப்டர் வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே பெஸ்ட்டா இருக்குது. அண்ட் இனிமேல் அப்கமிங் வீடியோஸ்ல இனிமேட்டு யூஎஃப்எஸ் எப்படி புரோகிராம் பண்றது? யூஎஃப்எஸ் ஐசிய எப்படி ரீப்ளேஸ் பண்றது மாரியான வீடியோஸ நான் இனிமேட்டு அப்லோட் பண்றேன். எனக்கு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் ஒதுக்கிட்டு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா, ஜேசியோட வெர்ஷன் 1 எஸ்இ. இப்பலாம் நம்ம ஐஃபோன் சர்வீஸ் பண்றோம்னாலே இந்த டூல் வந்து ரொம்ப மேண்டேட்டரி ஆயிருச்சுங்க. ஒரு கேமராவோட டேட்டாவ ரைட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ட்ரூ டோன் டேட்டா ரைட் பண்றதா இருக்கட்டும், ஒரு பேட்டரி டேட்டா, ஒரு ஃபேஸ் ஐடி டேட்டா அந்த மாரி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா RFFE தேவைப்படுது. அந்த மாரி எல்லா இடத்துக்குமே இது தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா வாங்கியே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜேசியோட P13 பாக்ஸ். இது எதுக்காகன்னா, நம்ப iPhone 11 வரைக்குமே நம்ம வந்துட்டு சிப் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணியே ஆகணும். ஆனா, அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்ல. அதனால தான் நான் P13ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஜே அ iPhone 11 அதுவரைக்கும் நம்ம சிப் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணா தான் நம்மளால ஆக்டிவேட் பண்ணி உள்ள முடியும். ஆனா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் ஐசி நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, நம்ம சும்மா ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு ஃபிளாஷ் பண்ணா மட்டும் போதும். அது பாட்டுக்கு ஆன் ஆகி உள்ள போயிரும். நம்ம இது தேவையில்ல. அதனால தான் நான் P13ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்க வாங்குற மாரி இருந்தாலுமே P13 வரைக்குமே போதும். சப்போஸ் நீங்க வாங்குற மாரி இருந்தீங்கன்னா, V1S Proன்னு இருக்கு. நான் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனதுனால இது வாங்கி வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க இப்ப வாங்குற மாரி இருந்தா V1S Pro வாங்கிக்கோங்க. அது வந்துட்டு எல்லாமே நீங்க கம்பைன்டா யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஆஸ்ட்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா யூனிட்டியோடது யூஸ் பண்ணுறேன். அது மொபைல் சர்வீஸ்க்கு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். லேப்டாப் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். லேப்டாப் சர்வீஸில் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான டூல்னு. லேப்டாப்பில் உள்ள சிபியூ வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை வச்சு செக் பண்ணலாம். அண்ட் நான் மேக்புக் நிறைய சர்வீஸ் பண்ணுறதுனால தான் இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நான் மேக்புக் ப்ரோ ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கான காரணமே நான் மேக்புக் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும்னா மேக்புக் தேவைப்படுது. சும்மா வாங்கிக்கல, நம்ம மேக்புக் ஃப்ளாஷ் பண்ணுறது நிறைய இருக்கிறதுனால இப்போ வந்து நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லாஜிக் அனலைசர். நான் ஆஸ்ட்ரோஸ்கோப் சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம இப்போ ஆஸ்ட்ரோஸ்கோப் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னா, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபால்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். மல்டிமீட்டர் வந்து ஃப்ளூக்கோட பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம ஒரு ஐஃபோன் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்காக வந்துட்டோம் ரீடிங்ஸ் நம்ம டயோட் ரீடிங் செக் பண்ணுறோம்னா வைடரான சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம போர்னியா இருக்கட்டும், ஜின்ஜிஜா இருக்கட்டும், ZXW இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளூக்கோட ரீடிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ளூக்கோட 4000 மல்டிமீட்டர்லேருந்து 40,000 மல்டிமீட்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ரீடிங் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ரீடிங் வருது, இன்னொரு அமௌண்ட் வாங்கினா அதில் ஒரு ரீடிங் வருது அப்படிலாம் இருக்காது. எல்லாத்துலேயுமே ரீடிங்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதனால தான் ஃப்ளூக் வந்து நான் சூஸ் பண்ணது. டிசி பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கோட DSP-15D5 இந்த டிசி பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டிசி பவர் சப்ளையோட முக்கியத்துவம் என்னங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். இது அந்தளவுக்கு பெஸ்ட்டான டிசி மிஷினு. இதில் தனியாக ஆம்ப் மீட்டர் வந்துட்டு 3 டிஜிட்டில் வரும், ஆம்ப் மீட்டர் வரும், அண்டு USB சார்ஜிங்குமே தனியாக கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே நான் இதை வச்சுட்டு அண்ட் ப்ளோயருக்கு 2க்குமே ப்ளோயர் அண்ட் டிசி 2க்குமே நான் சேர்த்து ஒரு ஆங்கிளுமே வச்சுருக்கேன். நம்ம ஆன்லைன் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுனால. இப்போ நம்ம வந்து ஒரு ஐஃபோனில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணோம்னாலே போர்டை செப்பரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் ரொம்பவே மேண்டேட்டரியான டூலு. இதெல்லாம் டெய்லியுமே நான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. இது எதனால் நான் WL சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மாடலுக்குமே தனித்தனியாக இருக்கும். அப்படிங்கும்போது அதோட சைடு ஃப்ரேம் மட்டும் தான் ஹீட் ஆகும். மற்றதெல்லாம் என்ன மொத்த பாடியுமே ஹீட் பண்ணுது. அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ஐஃபோனோட ரீபாலிங் கிட்ஸு. இதோட இல்லாமல் எக்கச்சக்கமாக நான் இன்னொரு கடையிலையுமே வச்சுருக்கேன். நம்ம ட்ரைனிங் சென்டர்லையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாருக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ப்ளோயருமே நான் யூஸ் பண்ணுறது தான். அண்டு மைக்ரோஸ்கோப்பு அண்டு மல்டிமீட்டரும் ஆகட்டும். இந்த மல்டிமீட்டருமே ரொம்ப பெஸ்ட்டான மல்டிமீட்டர் தான். ரொம்பவே வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. அதனால தான் வந்து இது எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அண்டு மானிட்டர் பார்த்தீங்கன்னா எதுக்காக வச்சுருக்கேன்னா, அவங்க வேலை பார்க்கும்போது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்து மானிட்டர் பண்ணுங்கிற பர்பஸ்க்காக மானிட்டர் வச்சுருக்கேன். எல்லாருக்குமே மானிட்டர் இருக்கும். கேமராவுமே கனெக்ட் பண்ணியிருப்பேன். எப்பயுமே லைவாக வந்து நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா என்னால் வந்து அங்கேருந்து என்னால் சொல்ல முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பண்ணக்கூடிய ஒர்க்கை லைவாக பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு டிவி செட்டப்புமே பண்ணியிருக்கோம். அண்ட் ஒயிட் போர்ட் செட்டப்புமே பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நிறைய சின்ன சின்ன டூல்ஸுமே இருக்குது. அதெல்லாம் எல்லாம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான். அதனால தான் இதில் கவர் பண்ணல. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது நான் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலுமே நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்.